பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலையில் 267வது பாமாலை போற்றும் போற்றும் புண்ணிய நாதனை போற்றும் என்ற பாடலை 2 சரணங்களை பாடலாம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். நாங்கள் போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவலுக்கு ஜெப நாம் இருக்கிற முழங்கால் படியிட்டு அமைதியாக நாமே சோதித்து அறிவோமாக.
நம்முடைய தவறுகள் மீறுதல் அறிக்கை செய்வதற்கு எதுவாக பொதுவான பாவரிகை ஜெபத்தை செய்து சொல்வோம். சர்வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாம் நம்முடைய வழிகளை விட்டு வழி அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உங்கள் பரிச கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தக்கவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சிலுவை இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். காப்பீடுகளை அறிக்கைகளை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினை மிதம் தூக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசு நாமத்தில் மைந்தாகும். நான் நீ தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தி உணர்வுகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்து நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுள்ளையும் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருள்வாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்க. வாசிக்க வேண்டிய வேத பாடம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 28 வரை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 28 வரை. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்த்து இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்பிராயீமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையசை. அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டார். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்பிராயீமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்றார் என்று சொல்லும்போது, நீ எழுதின கோல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதியிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலிலே மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களால் பிரிவதும் இல்லை. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்து எல்லா இடங்களில் இருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். நான் அவர்களோடே
சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிக்கும். சுவிசேஷ பாடத்திற்காக யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 26 வரை. வசனங்கள் 21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 217வது கீர்த்தனை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலால் சில சரணங்கள் பாடலாம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். முன்னே இந்த பெட்டியெல்லாம் இருக்குது. வழக்கம் போல உங்கள் காணிக்கைகளை முன்னே வந்து செலுத்தும்படி அன்போடு கேட்டுவிடும்.
வார்த்தைகளை தியானிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். உடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன்படி என் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். தேவாவியானவர் எங்களோடு பேசுகிறார். இயேசுவின் நாமத்தினால் செவியின் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியில் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நீதி மற்றும் அமைதி. நீதி மற்றும் அமைதிக்கான ஒரு ஐக்கியம், ஒன்றிணைப்பு என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூனிட்டி ஃபார் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ். சமாதானத்துக்கும் நீதிக்கான ஒரு ஐக்கியம். இந்த உறவு பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை எக்குமெனிக்கல் சண்டே ஒருங்கிணைந்து தொழுது கொள்கிற ஒரு அழைப்பை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பொதுவாக எக்குமெனிக்கல் சண்டே அப்படி என்று சொன்னாலே எல்லா பிரிவினரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் சிந்தித்து போவது வழக்கமாக. நமக்கு சிஎஸ்ஐ இருக்குது, மார்க்கமாகிறது, சிஎன்ஐ இருக்கிறது, இன்னும் மெத்தடிஸ்ட் இருக்கிறது, பல பெந்தேகோஸ்தே டினாமினேஷன்ஸ், இதெல்லாம் பலர் இருக்கிறார்கள். அது இல்லாமல் இந்த தேசத்தில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவ சபை உருவாக வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஒருங்கிணைந்து இந்த தேசத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி வருவதற்கான சாத்தியம் இல்லை என்பதை என்னுடைய அனுபவத்தில், கொஞ்சம் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்ட காரியம். ஆயராக பொறுப்பெடுத்த காலத்தில் இதை ஒருங்கிணைப்பதற்கான சாத்தியம் உண்டு, பிரயாசப்படுவோம் என்று பிரயாசப்பட்ட காலம். ஆனால் அது பிரயாசப்பட முடியல. அந்த பிரயாசம் நிறைவேறாது என்பது தெரியுது. ஏனென்றால் குடும்பத்திலேயே ஒருங்கிணைக்க முடியல, சபையிலேயே ஒருங்கிணைக்க முடியல, நம்முடைய சமூகத்தையே ஒருங்கிணைக்க முடியல. இந்த தேசத்தை எப்போது ஒருங்கிணைக்க போகிறோம்? நம்முடைய சமூகம், ஏழை எளிய மக்கள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இல்லாமல் தவிக்கிற மக்கள், திரளாய் இருக்கிற மக்கள், அவர்கள் ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், மொழியின் பேரால், நிறத்தின் பேரால் அவர்கள் இந்த தேசத்தில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கையில முன்னேறக்கூடாது என்ற கட்டுப்பாடு நம்ம திணைக்கப்பட்டு இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் இந்த படிப்பு இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் நாம். இந்த தேசத்துல டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் பேரு. உலகத்திலே பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா. பெருமையா சின்ன வயசுல படிச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் படிப்பாங்க பிள்ளைங்க. அதுல ஒரு 0.000% கூட உண்மை இல்லை. இன்று அப்படிப்பட்ட சூழல்ல இந்த தேசம் இருக்கிறது. கிறிஸ்துவ மார்க்கம் இந்த தேசத்துக்குள்ள எல்லாத்துக்கும் போய் பார்க்கணும்னு அவசியம். அது பார்க்க முடியாது, அது காலம் எப்போ வரும் தெரியாது. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்திற்குள்ளே பல ஜாதிகள் பெருகி போச்சு, இனங்கள் பெருகி இருக்கிறது, மொழிகள் பெருகி இருக்கிறது, ஊரு பெருசு. இதுல பிரித்து வைத்திருக்கிறான் நம்முடைய சபைகளை. இந்த சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் வர முடியல. ஒருங்கிணைந்த தீர்மானங்கள் எடுத்து இதை வளர்த்தெடுக்க முடியாதபடிக்கு சபைகள் ஆங்காங்கே ஸ்தம்பித்திருக்கிறது, உடைந்து போயிருக்கிறது. பேருக்கு கிறிஸ்தவர்கள், இயேசு மன்னிக்கிறார், இயேசு வாழ்வழிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இதை சொல்லி ஏமாத்திர வேலை பெருகி போச்சு. அதுல மாய்மாலங்கள் இந்த கிறிஸ்துவ
கிறிஸ்துவ சபைகளுக்குள்ள, கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள, அட்டூழியங்களுக்குள்ளே வந்து விட்டது. உண்மையா இருக்கிறதுக்கு ஆள் இல்லை, தேவை கைவிட்டி என்ற அளவு கூட இல்லை. சபைகளுக்குள்ள அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. எங்கோ சபை, இந்திய தேசத்தில் இருக்கிற கிறிஸ்துவ சபை, அது தென்னிந்திய திருச்சபை, அதுவும் சிஎஸ்ஐ வேலூர் டயசிஸ், அதில் பெத்தேல் சர்ச்சை எடுத்து வந்தோம்னா இதையே ஒருங்கிணைக்க முடியல. அப்புறம் எங்க மாட்டதுல மேலே போகும், இங்கேயே முடியல. ஒருவரை ஒரு மதிக்கிறது இல்லை, ஒருவரை ஒரு கனம் பண்ணல, பெரிய விஷயம் ஏற்றதாவே இல்லை. இந்த சபைக்குள்ள ஒரு சமாதானமற்ற ஒரு காரியம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சிறுவர் அறைந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அதனால இந்த சபை அத்தனை பிரச்சனைகள் மத்தியில் பிரிந்து இருக்கிறபடினால யோவான் வந்து அவர் இன்னைக்கு இந்த திருச்சபை வளர்ச்சி பெறாதபடிக்கு, இந்த திருச்சபையை புதுப்பிக்கப்படாதபடிக்கு, புதிய ஆலயம் கட்டி எழுப்பக்கூடாதபடிக்கு, இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லோரையும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இந்த சபையில் இருக்கிறபடினால, அவரை சார்ந்தவர்கள் ஒரு கூட்ட மக்கள் இந்த சபையில் பின்னாடி போகிறதுனால இந்த சபையை ஒருங்கிணைக்க முடியல. இல்லைன்னா எப்போ புது ஆலயத்தை கட்டி இங்க ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கலாம். நீதி எங்க இருக்கிறது? எங்க அமைதி இருக்கிறது? ஒருங்கிணைந்து மேலாட்டமா பேசிட்டு நம்ம சபையில இன்று இருளிலே வைத்திருக்கிறோம், குருடர்களாக வைத்திருக்கிறோம். மேல் பூச்சா நம்ம ஒருத்தர் பார்த்து தோத்திரங்கள் தோத்திர ஆண்டி இப்படி சொல்லிட்டு பின்னாடி போய் பல்லம் வெட்டிருக்கோம், குழி பறித்துக் கொண்டிருக்கிறோம், பரிகாசத்திற்குரியவர்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசு துக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய திருச்சபைக்காக இயேசு ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, கிறிஸ்துவா இருப்பதற்கு அர்த்தமில்லாதவர்கள் பெருகி போயிருக்கிறார். சபை அப்படி இருக்கும்னா குடும்பம் கூட அப்படி போயிடுச்சு, மாறிச்சு. கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை. கணவன் மனைவியை ஒருவரை ஒரு நேசிக்கல, ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளல, ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்கல, ஒருவரை ஒருவர் மதிக்கல. கணவன் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது மனைவிக்கு தெரியல, மனைவி எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க கணவனுக்கு தெரியல. இப்படி ஒரு ஒருமனப்பாடு இல்லாத குடும்பங்கள் பெருகி கொண்டே இருக்குது, நாளுக்கு நாள் பெருகுது. குடும்பங்களுக்குள்ள ஜாதி வந்து வந்துச்சு, அவர் ஒரு ஜாதி, இன்னமா ஒரு ஜாதி, ஆகவே அங்கேயே சமாதானம் போச்சு. இவங்க ஒரு மொழி பேசுறவங்க, இவங்க ஒரு மொழி பேசுறவங்க, அங்கேயே ஐக்கியம் இல்லாமல் போகிறது. அவர் இந்த ஸ்கூல்ல சேர்க்கணுன்றார், இவர் இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னா, இப்படி அவர்கள் குடும்பத்திலேயே பெரிய பிள்ளை அம்மாவோட போது, சின்ன பிள்ளை அப்பாவோட போது, இப்படி குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியல. ஒரு கிறிஸ்துவ குடும்பம்னா ஒரு ஐக்கிய உறவுகள் இருக்கணும். ஏன் தெரியல. இதற்கெல்லாம் காரணம் மற்ற நம்பிக்கை உடையவர்கள். இந்த தேசத்துல பெரும்பான்மையான நம்பிக்கை உடையவர்கள், சிறுபான்மையினர் ஆசீர்வாதமா வந்துடக்கூடாது, மகிழ்ச்சியா இருந்துடக்கூடாது, செழிப்பாயிடக்கூடாது, இந்த பிள்ளைங்க படிச்சிடக்கூடாது, மேல் வேலைக்கு வந்துடக்கூடாது என்பதற்காகவே யாரங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிற இந்த தேசத்துல நம்ம வாழ்ந்து கொள்கிறோம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இதற்கென ஒரு கூட்ட மக்கள் பல ஆண்டுகளாக இதற்கான ஆலோசனைகளை செய்து கிறிஸ்துவ குடும்பங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவ பிள்ளைகளை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபைகளுக்குள்ள பிரச்சனைகள் பிரிவினை உண்டாக்குறது அவர்கள் நிமித்தமா. நான் மனம் திரும்பிட்ட, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் இந்த சபையில நான் என் காணிக்கை கொடுக்கிறேன், இப்படி துரிதமாய் ஆலயத்துக்குள்ள வந்து தங்களுடைய காரியங்களை பெருகி மக்களை திசை திருப்பி சபைக்குள்ள பிரச்சனை பிரிவினை. எல்லா சபையும் அப்படிதான், சமூகம் அப்படி அடைந்து கொண்டு இதை எப்படி ஒருங்கிணைக்க போகும், எப்படி நீதியை நிலைநாட்ட போகும், எப்படி ஒரு அமைதியின் தேசமாக, அமைதியின் சமூகமாக, அமைதியின் சபையாக, அமைதியின் இல்லமாக எப்போது மாறப்போகிறது? பெரிய பிள்ளை வந்துட்டா சின்ன பிள்ளை வரமாட்டோம், பெரிய மருமகன் வந்துட்டா சின்ன மருமகன் வர்றது. வீட்டுக்குள்ள அவ்வளோ காரியங்கள் இதெல்லாம் மூடி மூடி மறைச்சு பல தலைமுறைகளாய் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் அழிது. இந்த தலைமுறையிலாவது உண்மையா இருக்கும், மனம் விட்டு எல்லாரோடும் பேசுவோம், ஒருவரை ஒரு புரிந்து கொள்வோம், ஒருவரை ஒரு மன்னிப்போம், ஒருவரை ஒரு ஏற்றுக்கொள்வோம். அப்படிதான் கிறிஸ்துவ குடும்பத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், சபையை வளர்த்தெடுக்க வேண்டும்.
இன்னைக்கு கூட காலதாமதமாச்சு. நாங்கள் என்னவோ 9:50 ரெடி ஆகிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர வேண்டியதாக போச்சு. இந்த திருச்சபை பெத்தேல் திருச்சபையில் ஆயர்கள் செயலர்கள் பொருளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து பல லட்சங்களை மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே காணிகளாம் திருடப்படுகிறது, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எங்கள் மேலே. அதுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு இல்லைங்க அப்படின்னா கூட இல்லை நீங்கள் இருக்கணும்ன்ற வழிபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதாக போச்சு. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவ சபையினுடைய நிலைமை, அவலம். இதற்கு நீ நான் அமைதியாக இருந்தா போதாது, வாய் விட்டு பேசணும். ஐயா, உண்மைக்கு நிக்கணும், நீதிக்கு நிக்கணும். எப்போது எழும்ப போகிறது சபை? இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. வேதத்தில் 2 வசனம் பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு போறது பெருசு இல்லை. இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களில நான் எப்படி கிறிஸ்தவனா இருக்க போகிறேன்? எப்படி ஆண்டவருக்கு என்று சாட்சியா இருக்க போகிறேன்? எப்படி ஆண்டவருக்கு என்று ஆண்டவரை மையப்படுத்த போகிறேன்? நம்ம நினைக்கிறோம் நீங்களாம் வந்துடுறீங்க. இங்க அத்தனை போராட்டங்களும் பிரிவினைகளும் மனஸ்தாபத்தின் மத்தியில தான் இந்த சபை வளர்த்தெடுக்கிறோம். ஏதோ வந்துட்டு போறோம், ஏதோ செய்யறாங்க போறாருன்னு நாம நினைச்சுக்கின்னு நீங்க போடுற காணிக்கை, இந்த காணிக்கை சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த ஐயருங்கன்றது இப்படி பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கை தட்டுறதுக்கு ஒரு 4 பேர், சிரிக்கிறதுக்கு ஒரு 4 பேர், கூட சேர்ந்து குமாரம் போடுறதுக்கு ஒரு 4 பேர். இப்படி ஒரு சபைகள் குடும்பமா அப்படியாச்சு, சபை அப்படியாச்சு. சமூகத்தை எப்படி நம்ம சாட்சிகளா இருக்க போகிறோம்? இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதி 2மே அதை தான் நினைவுபடுத்துகிறது. எசேக்கியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு பார்த்து சொல்லுற காரியம் போல 2ஆ பிரிஞ்சு போனது. 12 கோத்திரங்களில 10 பேர் ஒரு பக்கம், 2 பேர் ஒரு பக்கம். இந்த கோத்திரங்களாய் பிரிந்து அவரவர்களுக்கு ஒரு ராஜா அவங்களை ஏற்படுத்தின்னு நான் இவனை சார்ந்தவன், நான் அவனை சார்ந்தவன், இப்படி பல நிலைகளில பிரிந்து பிரிந்து ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்துட்டு ஆண்டவருடைய நாமம் வீணிங்க வழங்கப்படுகிறது. ஆண்டவர் பார்த்தாரு, எசேக்கியாவை கூப்பிட்டு சொன்னார், இவங்க இப்படியே விட்டா போதாது, இவங்க நல்லவனா இருப்பாங்க, அதுக்காக இவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்தேன். இவர்கள் மற்றவர்களை போல நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் ராஜாவை கொடுத்தேன். ஆனால் அந்த ராஜா செய்யற போக்கு, அந்த ராஜா செய்யற அநியாயம், அந்த ராஜாவினுடைய அட்டூழியம், இவைகள் மக்களை அலக்கழித்துக் கொண்டு மக்கள் நாகரிகமான காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. விக்கிரகங்களை வணங்குறவர்களாய் மாறி போனாங்க, அந்நிய தேவர்களை வணங்குறவர்களாய் மாறி போனாங்க. அந்நிய பெண்களோடு உறவு தொடர்பு குடும்பங்களை நடத்துவர்களாய் மாறி போனார்கள். பரிசுத்தம் போச்சு, நீதி போச்சு, நியாயம் போச்சு. அநியாயம் மட்டும் பெருகிக் கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டவராகிய தேவன் எசேக்கியாவை அழைத்து சொன்னார், போதையில் இருந்தது 2 குச்சி எடு, ஒன்னு யூதா என்று பேர் எடு, ஒன்னு எப்ராயிம் யோசேப்பு என்று பேர் எடு, 2த்தையும் ஒன்னா சேர்த்து கட்டு, ஜனங்களுக்கு முன்னாடி காட்டு. யூதா கோத்திரங்களே, யூதாவை சார்ந்த 10 கோத்திரங்களே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கைகளை இணைக்கப்பட வேண்டும். யோசேப்பினுடைய 2 கோத்திரங்களையும் வாங்க, 2 பேரை ஒன்னா இணைக்கலாம் சொல்லி கட்டியிருப்பான். 10 பேர் கேள்வி பண்ணியிருப்பான், 10 பேர் பரிகாசம் பண்ணுவான். இவனுக்கு வேற வேலை இல்லை, இந்த ஆண்டவருக்கு வேலை இல்லை, இந்த திருநரசிக்கு வேலை இல்லைன்னு அவன் சொல்றவங்க பெரியதான் இருப்பாங்க. அன்றைக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா உழைத்து போயிருப்பார் ஆண்டவர். அவர் சொல்றாரு, 2த்தையும் ஒன்னா பிடிச்சு கட்டு, ஒரு நாம மாறட்டும் என்று அழைக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் அழைக்கிறார். உனக்கு படிப்பு எதுக்கு கொடுத்தேன், வேலை எதற்கு கொடுத்தேன், எதற்கு உன் குடும்பத்தை கொடுத்தேன், எதற்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், எதற்கு இந்த சபையை கொடுத்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என் உள்ளத்துக்குள்ள, என் கைக்குள்ள வா, என் ஆளுகைக்குள்ள வா என்று அழைக்கிற ஆண்டவர் அன்றைக்கும் அப்படித்தான் அழைத்திருப்பார். எசேக்கியா தீர்க்கதரிசியின் மூலமா வாங்க எல்லாரும் என் கைக்குள்ள ஒன்றாக வேண்டும் என்ற ஒரு அழைப்பு ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமா அவருக்கு கொடுக்கிறார். நீங்க சிதறுண்டு அங்கங்க பிரிந்து போனது போதும், வாங்க எல்லாரும் ஒருங்கிணைவோம் ஆண்டவருக்காக. 2வது சொல்றாரு, நாம் ஒருங்கிணைந்து வாருங்கள், நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருக்க வேண்டும். உடைந்து போயிருப்பார். எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து பிரித்தெடுத்த இவர்கள் அற்புதங்களுக்கு மத்தியில, அடையாளங்களுக்கு மத்தியில அதிசயமாய் நடத்தி வந்த அங்க இருக்கிறவங்களாம் பார்த்து அதிசயப்பட்டாங்க, ஆச்சரியப்பட்டார்கள், பயந்தார்கள். இவர்களெல்லாம் தேவ மனுஷர்கள், ஆண்டவரால் நடத்தப்படுவார்கள் என்று சொல்லி பயந்திருந்த காலம் போச்சு. இப்பொழுது சரி சமமா பேசுறார். பரிசுத்தம், நீதி, உண்மையில் எல்லாரும் போல இருக்கிறார்கள் நினைச்சு அந்த சமூகத்துக்குள்ளேயே ஒன்றித்து போனவர்களை பிரித்து எடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எல்லாம் அங்கிருந்து எழுந்து வாங்க,
நீங்கள்லாம் என் ஆளுகைக்குள்ள என் கைக்குள்ள வரணும். நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பேன். ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவேன். அழகா சொல்றாரு எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 38ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை வாசித்து அழகா அதுல பதிவு பண்ணார். 26ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியா 37:26. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். புதிய ஸ்தலத்தை உருவாக்குவேன், ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவேன். அவர்கள் உடன்படிக்கையின் சந்ததியாக மாற வேண்டும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும் போது சொன்னேன், அப்பா இந்த அடிமைத்தனம், இந்த சிறுமைப்படுத்துறது, இந்த எளிமை வாழ்வு இவைகளெல்லாம் நீங்கி செழிப்பாக பாலும் தேனும் ஓடுகின்ற காரணம் தேசத்துக்குள்ள அழைத்து செல்வேன் என்று சொன்னார். அது காணல் நீர் போல போயிடுச்சு. இப்போ அதை ரெடியூ பண்றேன், உங்களோடு நான் வந்து உடன்படிக்கை செய்வேன். புதிய ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்குவேன். நீங்க வாங்க, போதை இவ்வளவு நாள் இந்த ஊரோடு, இந்த நாடோடு, இந்த மக்களோடு ஒன்றித்து வாழ்ந்தது போதும். இனி நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டோர் சந்ததியாக மாறணும் என்ற ஒரு அழைப்பு. நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்ற உரிமைப்பா. அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு திருமுழுக்கு பெற்றுட்டோமோ, திருவிருந்தில் பங்கு கொள்கிறோமோ, அப்போ நாம் இந்த உலகத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், வியாதிகளோட நெருக்கடி மத்தியில் இருக்கிறோம், பிரச்சனை மத்தியில் இருக்கிறோம்னா இன்னும் பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் வரணும்னு அர்த்தம். குறை இருக்கதான் செய்கிறது, பிரித்தெடுக்கிறப்ப நாம கண்ணீர் கவலை எல்லாமே இருக்கதான் செய்யும், குறைபாடு இருக்கதான் செய்யும். அதை பூதாகாரம் ஆக்குறது மற்ற நம்பிக்கை உடையவர்கள். அதை நாம் மறந்து மன்னித்து நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக குடும்பமா சபையாய் கட்டி எழுப்புகிறோமே, அதுதான் கிறிஸ்துவமா இருக்கும். நாம் எங்க இருக்கிறோம்? அதுதான் எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் ஒரு அழைப்பை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். வாங்க ஒருங்கிணையும், நீதியும் நியாயத்தையும் அமைதியும் நிலைநாட்டும்படியாக இந்த அழைப்பை ஆண்டவர் தெளிவாய் ஒவ்வொரு கொடுக்கிறார். இன்றைக்கும் நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அதுல ஒரு பல காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒரு உதாரணம் தான், 2 உதாரணத்தை மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 26ஆம் வசனம் வரை வாசித்தா அது 2 காரியங்கள் சொல்றார். ஒண்ணு, எல்லாரையும் சகோதரனாக சகோதரியாக பாருங்க, எல்லோரையும் நம்மோட மேல பெருமையா பேச பழகுது. குறை இருக்கதான் செய்யும், பலவீனம் இருக்கதான் செய்யும், இல்லைன்னு நிறைய இருக்கதான் செய்யும். அவைகளை மற்ற நம்பிக்கையுடையவர்கள் பேசுவார்கள். கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நாமம். ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக பாவிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க பழகிக்கொள்வோம், ஒருவரை ஒருவர் மேன்மையாய் கருத பழகிக்கொள்வோம். நாம் ஒருவரை எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்க ஒரு உதாரணம் சொன்னார். என்னன்னா, நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, கோபப்படாதீங்க, கொலை செய்யாதீங்க. அது சட்டம். அந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிற நியாயத்திற்கு எதுவாக இருப்பார் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னது. கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்றது மட்டும் இல்லை, அது நியாயப்பிரமான சட்டமாக இருக்கலாம். ஆனால் இயேசு தெளிவாய் சொல்கிறார், 3 காரியங்கள் சொல்றார். ஒன்று, ஒருத்தர் மேல என்ன பண்ணாதீங்க, கோபப்படாதீங்க. அவன் சகோதரி ஏன் கோபப்படுற, உன் சகோதரி ஏன் கோபப்படுற, உன் பெற்றோர் ஏன் கோபப்படுற, உன் பிள்ளைங்க ஏன் கோபப்படுற. நாம் எல்லாம் சகோதர குடும்பம், பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஏதோ ஒரு உறவு இருக்கிறது, வயசுக்கு தகுந்த மாதிரி. அந்த உறவுல நாம் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண கௌரவப்படுத்த கற்றுக்கொள்ளும். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படியா இருப்போம்? இது நீ நிலையான வாழ்வு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. படிச்சுட்டோம், வேலை செய்யறோம், குடும்பம் நடத்திட்டோம், குடும்பம் எங்க காலம் முடிஞ்சிச்சு, எங்க பள்ளியில் செட்டில் பண்ணிட்டோம், இது அல்ல. எல்லாம் ஒரே நிமிஷத்துல மாறுது. இன்னைக்கு உலகம் மேல நம்ம கீழே வந்து நிக்கிறோம்.
வசதியா இருக்கிற ரோட்டுக்கு வந்துடுறோம். எதுவும் நிறையில்ல. ஒன்றே ஒன்று நிறையானது, இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர்களை நிலைத்திராவிட்டால் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக வாழ்கிற வாழ்க்கை அது இல்ல. கிறிஸ்தவர்களா இல்லாம இருந்திருந்தோம். இங்க அழகா சொல்றாரு, நீ உன் சகோதரனிடத்துல கோபப்படாத, இன்னொருத்தர வீணன் என்று சொல்லாத, இன்னொருத்தர நீ மூடன் என்று சொல்லாத. உனைக்காரன் சொல்ற. இது சாதாரணமா நம்ம வாழ்க்கை வாயில வர்ற வார்த்தைகள் தான். கோபம் நம்ம அறியாமலே வருது. நம்ம அறியாமலே வேஸ்ட் பண்ணி அப்படி சொல்றோம். அது அவன் அறிவே முட்டாள். இதை சொல்றது அப்படி பழகிட்டு இந்த மூணு செய்தா நீ கொலைபாதனுக்கு சமம் என்று சொல்ற. இது செய்யாது. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு திருமுழுக்கு பெற்று திருவிருந்து பெற்று இந்த திருச்சபையில கிறிஸ்துவர்கள் சொல்லிக் கொள்கிறோமே, இது மூணையும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்தா பயன்படுத்தி கொண்டே இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதற்கு என்ன அர்த்தம்? நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். மாற்றுருவாக்கப்பட வேண்டும். நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் உள்ளே வரணும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்காவிட்டால், ஒருவரை ஒருவர் மதிக்காவிட்டால் யார் மதிப்பார்? அடுத்து சொல்றாரு, இன்னும் முக்கியமானது, நான் அதிகாலையில் எழுந்து வாசிக்கிறேன், ஒரு 0 போடுவோம். நான் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ற நீண்ட நேரம், அது பக்கத்தில் 100 போட்டு. நான் தவறாமல் கோயிலுக்கு வரேன், அது பக்கத்தில் 100 போட்டு. ஐயா கோயிலுக்கு கொடுக்க வேண்டியதான், மாதத்துல காணிக்க, போத்தின காணிக்க, தோத்திர காணிக்க, எல்லா காணிக்க சின்சியரா கொடுங்க, அது பக்கத்தில் 100 போட்டு. ஐயா எங்க வீட்டுக்கு வர ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் தாராளமா கொடுக்குறேன், அரை மனசோட முழு மனசோட ஏதோ ஒன்று கொடுத்துனுது, அது பக்கத்தில் 100 போட்டு. ஐயா இந்த கோயிலுக்கு நான் காணி கொடுத்துறேன், அந்த கோயிலுக்கு காணி கொடுத்துறேன், இந்த இடம் நான் தான் கொடுத்தது, அந்த கோவில் நான் கட்டுனது, நல்லதுதான், அது பக்கத்தில் 100 போட்டு. இதெல்லாம் 0. எப்போது இது மதிக்கப்படும்? எப்போது இது ஆண்டவருடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படும்? இருந்தால் வேதம் சொல்ற ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் அற்புதம் செய்தேன், உம்முடைய நாமத்தினால் பிசாசை துரத்தினேன், உம்முடைய நாமத்தினால வியாதியை சுஸ்தமாக்கினேன். எல்லாம் 0 தான். உன்னை நான் அறியேன், போயிடுமா, என்னை விட்டு திரும்ப அகன்று போ என்று சொல்ல. ஏன் ஒன்று செய்யல. அதுதான் இயேசு சொன்னார், உன் காணிக்கையை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு பலிப்பிடித்தாண்ட வச்சுட்டு ஆண்டவர்களை செலுத்திருக்கும் போது உன் மனசுல சஞ்சலம் இருக்குமானா, உன் மனதுல என் சகோதரோடு ஒப்புரவாகல, என் மனைவியோடு ஒப்புரவாகல, என் கணவனோடு ஒப்புரவாகல, என் சகோதரியோடு இல்லை, இந்த ஒரு மனப்பாடு இல்லை என்றால் இந்த காணிக்கை இங்கே வச்சு அந்த வேஸ்ட் உள்ள வரலாம், போய் முதல் ஒப்புரவாகும். அதன் பிறகு வந்து காணிக்கை செலுத்த, அப்பதான் அதை ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு காரியங்களை செய்கிறோமே அதெல்லாம் நீ கணவனோடு ஐக்கியமா இல்லை என்றால், மனைவியோடு ஐக்கியமா இல்லை என்றால், உன் பெற்றோரோடு ஐக்கியமா இல்லை என்றால், உன் உடன்பிறந்தவரோடு ஐக்கியமா இல்லை என்றால், உன்னோடு கூட தொழுது கொள்கிற சகோதரர்களோடு விசுவாசிகளோடு ஐக்கியமா இல்லை என்று சொன்னால் மற்றதெல்லாம் செய்யணும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் தெளிவாக சொல்றார், உனக்கு முன்பு போய் ஒப்புரவாயிட்டு பின்னாடி வந்து இந்த காணிக்கைக்கு செலுத்து, அப்போது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நான் ஆண்டவருக்கு செய்த காரியங்கள் எல்லாம் பயன்படுமா? எவ்வளவு காலம் செய்து கொண்டிருக்கிறேன், அது எதனா பிரயோஜனம் தான்? அதற்கு அர்த்தம் வேணுமென்றால், அது பிரயோஜனப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு ஒருவர் ஒப்புரவாகும், ஒருவரை ஒருவர் ஒருங்கிணைக்க நாம் அழைக்கப்படும், குடும்பங்களில் ஒருங்கிணைக்கப்படும், சபை ஒருங்கிணைக்கப்படும், சமூகத்தில் கிறிஸ்துவ மார்க்கம் ஒருங்கிணைக்கப்பட்டு எழுந்து பிரகாசிக்க முடியாத அழைப்பு இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஜெபம் செய்யுங்கள். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, காலை தியான வேளையில் ஆராதனையில் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் தொடர்ந்து விசுவாசத்தில் இருக்க உதவி செய்யும்.
தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும். இயேசுவின் நாமத்தினால் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். நற்செய்தியை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் ஏறினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவாருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமரும். பொருளுடைய அறிவிப்பு. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருச்சியவர் அனைவருக்கும் என் அன்பின் தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரமும் ஆராதனை காலை முதல் ஆராதனை 8 மணிக்கும், அதனைத் தொடர்ந்து 2ஆம் ஆராதனை 10 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 26/1/21 அன்றைய தினத்திலே நமது தேசத்தின் குடியரசு நாளை அனுசரிக்கும் விதமாக ஆயத்தவணையில் அன்று காலை 7:30 மணிக்கு தேசிய கொடியை அவர் ஏற்றுவார். திருச்சி அனைவரும் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குளிரும் அதிகமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கல்வி நிதி பெறுபவர்களுக்கு ஆராய்ச்சி முழுவதும் அதற்கான ஃபார்ம் கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மிகறையை பூர்த்தி செய்து அதை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். துயரச் செய்திகள். மறுநாள் 3 மறுநாள் சாய்நாதபுரம் பகுதியில் வசித்து வந்த திருமதி அம்னி பால் அவர்கள் 19/1 அன்று மாலை 6:30 மணிக்கு கற்றுக்கொண்டு திரையடைந்தார்கள். அவர்களுடைய நல்லடக்க ஆராதனை நாளை காலை 10 மணிக்கு ஆராதனை திருச்சபையிலும், அதைத் தொடர்ந்து டோல்கேட் கலரையிலும் அவர்களுடைய நல்லடக்கம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுமாகவே காந்திநகர் காட்பாடி காந்திநகர் வசித்து வந்த திருமதி பாலின் ஞானசுந்தரி அவர்கள், அதாவது திருமதி சாரால் எப்சிபா யோசுபாதம் அவர்களுடைய மருமகள் அவர்கள் நேற்றைய தினத்திலே காலமாக கற்றல் கொண்டு திரையடைந்தார்கள். அவர்களுடைய நல்லடக்க ஆராதனை இன்று 3 மணிக்கு ஆலயத்திற்கும் அதைத் தொடர்ந்து கல்யாணத்தோடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்விதமாகவே நமது வள்ளலார் நகரில் வசித்து வந்த டாக்டர் ஜி மனோகரன் அவர்கள் எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் பணிபுரிந்திருந்தார். அவர் சென்னையிலே இன்று காலை கற்றல் கொண்டு திரையடைந்தார்கள். அவர்களுடைய சரீரம் நல்லடக்கம் பற்றி விவரம் தெரியவில்லை. எனவே வந்தால் பிறகு நான் திருச்சபைக்கான இது அறிவிக்கப்படும். இந்த மேற்படி மேற்படி மரணமடைந்த குடும்பத்திற்கு அவர்கள் ஆறுதலாக நாம் ஜெபிக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சென்ற வார காணிக்கை விவரம். மாசந்த காணிக்கை 8430, தோத்திர காணிக்கை 320, ஆண்களிக்க சங்கம் 220, பெண்களிக்க சங்கம் 340, வாழைப்படைக்க சங்கம் 370, புதிய அறைக்கட்டினம் 1595, ஓய்வு நாள் 20, பேராயர் விருது 45, நலிந்தோர் நிதி 395, குருத்து பணியாளர்கள் 45, திருமுழுக்கு காணிக்கை 100, ஆராதனை காணிக்கை 5330, கல்வி நிதி காணிக்கை 70, வருடாந்திர குடும்ப நன்றி படையல் காணிக்கை ரூபாய் 1000, இசை உலா காணிக்கை ரூபாய் 820, ஆக மொத்தம் 19100. இரண்டாம் காணிக்கை தோத்திரை காணிக்கை 500, பிறந்தநாள் காணிக்கை 1000, ஆராதனை காணிக்கை 8000, ஆக மொத்தம் 9500. நமது சபையின் அங்கத்தினர் திரு பிரபு ஜார்ஜ் அவர் குடும்பத்தினர் 4.5 பவுன் தங்கச்சங்கிலியை திருச்சபைக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர் குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நன்றி. விவாக அறிக்கை.
தென்னிந்திய திருச்சபை வேலூர் பெராய் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஈடி பாண்டியன் என்பவருடைய குமாரத்தி செல்வி டி பிரேமா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பெராய் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு வி அருண் காலம் சென்ற இ வெங்கடேசன் என்னுடைய மகனுக்கும் திருமணம் செய்யும்படியாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அதை திருச்சபை போதகருக்கு எழுதி மூலமாய் எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. 2ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு டி ராபர்ட் ஜெயசீலன் என்பவருடைய குமாரன் திரு ஆர் ஸ்டான்லி என்பவருக்கும், பேரணாம்பட்டி எம்இ குப்பம் குருசேகரம் தூய யோவான் லுத்ரன் திருச்சபையை சார்ந்த ரெவரண்ட் ஆர் வில்சன் டேவிட் என்பவருடைய குமாரத்தி செல்வி டபிள்யூ பிளஸி வின்சிராணி என்பவருக்கும் திருமணம் செய்யும்படியாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அது திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவும் இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இன்னொன்று, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஹென்றி பிரவுன் என்பவருடைய குமாரத்தி செல்வி மேக்தலின் அனிதி பிரவுன் என்பவருக்கும், கேரளா இனத்து மார்த்தோமா திருச்சபையை சார்ந்த திரு கேவி தாமஸ் குட்டி என்பவருடைய மகன் திரு எபின் தாமஸ் என்பவருக்கும் திருமணம் செய்யும்படியாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அதை திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற இந்த பிள்ளைகளுக்காய் திருச்சபையை கருத்தாய் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 223வது கீர்த்தனை, சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பது எத்தனை மகா நலமும் இன்பமும் இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். அப்போது 2வது காணிக்கை முன்னே வந்து செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். Sangre
ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல அருமையான ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு இல்லாத அந்த ஸ்தாகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், சுகம் பெற ஜீவனை தந்தீர். முக்கோடாவோடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பரிசுத்தத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்கு உடைய ஆசீர்வாதத்தை தாரும். திருச்சபை நாயருக்காக, செயலர் போன்றவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக இடத்தில் வருகிறோம். நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். திருச்சபையின் ஒவ்வொரு அகத்தினரையும், ஒவ்வொரு குடும்பத்தின் தாய் தாப்பன் பிள்ளைகள் சுற்றத்தார் ஒட்டார் உடனே அனைவரையும் உடைய பரிசுத்த கருத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகம்பன ஜீவனை தார். இந்த நாளிலே விசேஷமாக பிறந்த நாளை கொண்டிருக்கிற மக்களுக்காக, திருமண நாளை சந்தித்த மக்களுக்காக இடத்துல வருகிறோம். இந்த நாள் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள் இருப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷமாகவும் உங்களுக்கு சாட்சி உள்ள மக்களாக வாழ உதவி செய்யும். எந்த ஒரு குறையில்லாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுசையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் கொண்டு வந்த காணிக்கை உடைய பரிசுத்த கருத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கருத்திலிருந்தே வாங்கி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்திலும் ஆசீர்வாதங்களை நீ தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும். இதனாலே விசேஷமாக தங்களுக்கு அன்பான மக்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் தரப்படாத சந்தோஷம் சமாதானத்தை அந்த மக்களுக்கு தந்து அவர்களை ஆறுதல்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும். மட்டுமாக நீர் என்னோடு தங்களை காத்தீர். இனி ஒரு நாளிலும் நீர் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் மூலம் எத்தி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோடு மேலும் பஸ்திராமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை செய்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைகள் பிரவேசி பண்ணாம் திருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராட்சமும் வல்லமையும் மகிமை என்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்று வென்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you.